தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். பிரபல பாதாள உலக குழு தலைவர் சஞ்சீவகுமார சமரரத்ன எனப்படும் கனேமுள்ள சஞ்சீவவின் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரின் காதலி கைது செய்யப்பட்டுள்ளார். மகரகம பகுதியில் தலைமறைவாகியிருந்த நிலையில் போலீசாரினால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர் மேலதிக விசாரணைக்காக கொழும்பு குற்றப்பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். கனேமுள்ள சஞ்சீவவை கொலை செய்த பின்னர் நாட்டை விட்டு தப்பி செல்ல திட்டமிட்டிருந்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. நாட்டை விட்டு தப்பி செல்லும் நேரத்தில் குறித்த பெண்ணை நீர்கொழும்புக்கு அழைத்து செல்வதற்காக நபர் ஒருவர் சென்ற வேளையில் சுற்றி வளைத்த போலீசார் அவர்களை கைது செய்துள்ளனர். இலங்கையில் பல மாவட்டங்களில் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு, வடமத்திய, வடமேற்கு, சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்தை எட்டும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதிகரித்து வரும் வெப்பநிலை குறித்து பொதுமக்களை அவதானத்துடன் இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் போதுமான அளவு தண்ணீர் குடிக்கவும், முடிந்தவரை நிழலான இடங்களில் ஓய்வெடுக்கவும் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நாற்காலி சின்னத்தில் போட்டியிடுவதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தீர்மானித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தலைமையில் இடம்பெற்ற கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசாநாயக்க தற்போது பல கட்சிகளுடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் கடந்த காலங்களில் தேர்தல் மேடைகளில் கூறிய விடயங்களை தற்போதைய அரசாங்கம் மறந்து செயற்படுவதாகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கனேமுள்ளி சஞ்சீவவை சுட்டுக் கொன்ற நபரும் கனேமுள்ளி சஞ்சீவவும் சிறிது காலமாக நெருங்கிய நண்பர்களாக இருந்ததாகவும் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் காவல்துறையினரிடம் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். அந்த நேரத்தில் சஞ்சீவவின் போதைப்பொருள் வலையமைப்பின் முக்கிய உதவியாளராக தான் இருந்ததாகவும் சந்தேக நபர் அதன்போது குறிப்பிட்டுள்ளார். குறித்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு கொலையாளிக்கு தலைமறைவாகியுள்ள பெண்ணால் அறிமுகப்படுத்தப்பட்ட பத்மே என்பவர் கொலை செய்து திட்டமிட்டிருக்கலாம் என விசாரணை அதிகாரிகள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இந்த நிலையில் ஏற்கனவே கனேமுள்ள சஞ்சீவவை கொல்லும் ஒப்பந்தம் துபாயில் மறைந்திருக்கும் அவரது முக்கிய போட்டியாளரான கெசல்ல பத்திர பத்மே என்பவரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கொலையாளி வாக்குமூலம் அளித்துள்ளார். நாட்டில் கடும் வெப்பநிலை குறித்த அறிவிப்பு வெளியான நிலையில் கலகா பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் விளையாட்டு பயிற்சியில் ஈடுபட்ட மாணவர்கள் பலர் கலகா பிராந்திய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதிக வெப்பநிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே சமயம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட 2 மாணவர்கள் மேலதிக சிகிச்சைக்காக பேராதனை போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். வெளிநாட்டில் இருந்து இலங்கை நோக்கி பயணித்த பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். சவுதி அரேபியாவின் ரியாட்டில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு நேற்று காலை பயணித்த விமானத்தில் குறித்த பெண் உயிரிழந்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 49 வயதான மெனிப் அப்புலகே மேங்கலிகா என்ற 49 வயது பெண்ணே இவ்வாறு உயிரிழந்தார். சவுதி அரேபியாவில் வீட்டு பணிப்பெண்ணாக பணிபுரிந்த இலங்கை பெண்ணாக இருக்கலாம் என மரணம் தொடர்பில் விசாரணை நடத்திய போலீசார் தெரிவித்தனர். ரியாட்டில் இருந்து நேற்று காலை 6:55 மணிக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த UL 266 என்ற ஸ்ரீலங்கை ஏர்லைன்ஸ் விமானத்திலே இந்த மரணம் நிகழ்ந்துள்ளது. இறந்த பெண் பற்றிய மேலதிக தகவல்களை கண்டறிய கட்டுநாயக்க விமான நிலைய போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வாகன இறக்குமதியின் போது வரிகளை குறைக்கவோ அல்லது விலைகளை குறைக்கவோ அரசாங்கம் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று நிதி பிரதி அமைச்சர் அனில் ஜேந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு உரையாற்றிய அவர் அமைச்சரவைக்கு பிந்தைய செய்தியாளர் சந்திப்பின் போது தான் சமீபத்தில் கூறியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பிப்ரவரியில் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டதை தொடர்ந்து தேவை எதிர்பார்த்ததை விட குறைவாக இருந்தால் இலங்கை வாகனங்களுக்கான வரிகளை
குறைக்கக்கூடும் என்று ஊடகங்கள் செய்தி வெளியிட்டதாகவும் கூறினார். இந்நிலையில் இதுகுறித்து விளக்கிய அவர், அப்போது வாகனங்களின் தேவை மற்றும் கொள்முதல் காரணமாக உள்ளூர் சந்தையில் விலைகளில் மாற்றங்கள் இருக்கலாம் என்றும் மட்டுமே தாம் குறிப்பிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது நிலவும் வறட்சியான வானிலை காரணமாக நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. நிலவும் வறட்சியான வானிலையினால் நீருக்கான தேவை அதிகரித்துள்ளது. எனவே அன்றாட பயன்பாட்டிற்கு போதுமான நீரை சேமிப்பதுடன் நீரினை சிக்கனமாக பயன்படுத்துமாறு தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. பொலனறுவை அரளகங்வில பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் 2 உயிரிழந்தனர். அரளகங்வில பெகரகம பகுதியில் 72 வயதுடைய ஒரு ஆணும் 75 வயதுடைய ஒரு பெண்ணும் இவ்வாறு காட்டு யானை தாக்குதலில் உயிரிழந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். யானை தாக்குதலால் காயமடைந்தவர்கள் பொலனறுவை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக கூறப்பட்டுள்ளது. அரளகங்வில போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் வெளிநாட்டில் வசிப்பவரின் நிலையான வைப்பு பணத்தினை மோசடி செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட வங்கி முகாமையாளர் நீதிமன்ற உத்தரவில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் உள்ள வங்கியொன்றில் ஒருவர் நீண்ட காலத்திற்கு நிலையான வைப்பில் பெருந்தொகை பணத்தினை வைப்பிலிட்ட பின்னர் வெளிநாட்டுக்கு சென்றுள்ளார். இதனை அடுத்து குறித்த நபர் திடீரென நாடு திரும்பி தனது நிலையான வைப்பில் உள்ள பணத்தினை மீளப்பெற வங்கிக்கு சென்றுள்ளார். இதன்போது தனது பணம் மோசடி செய்யப்பட்டுள்ளதை அறிந்த அவர் அதிர்ச்சி அடைந்து சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். அவரது முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் வங்கியின் முகாமையாளரை கைது செய்தனர். கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் துப்பாக்கிச் சூடு சம்பவம் ஒன்று நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. துப்பாக்கிச் சூடு நடத்தியவர் மற்றும் துப்பாக்கிச் சூடு நடத்த பயன்படுத்திய உந்துருளி சாரதியுடன் T56 ரக துப்பாக்கியையும் காவல்துறையினர் கைப்பற்றியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது சம்பவ இடத்துக்கு காவல்துறையினர் விரைந்துள்ள நிலையில் அருகிலுள்ள வர்த்தக நிலையங்கள் மூடப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவ இடத்தில் காவல்துறையினர் உட்பட இராணுவத்தினர் விரைந்து வந்ததாகவும் தெரியவந்துள்ளது. கம்பகா நீட்டம்புவ போலீஸ் பிரிவில் 2 நபர்கள் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பவத்தில் காயமடைந்த இருவரையும் சிகிச்சைக்காக வட்டுப்பட்டிவள மருத்துவமனையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் நெட்டம்புவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ் அருகே மோர்கன்பத்த கடற்கரையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்று முன்தினம் இரவு இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குற்றவாளி கடவத்தை பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசாரால் தெரிவிக்கப்படுகிறது. கொலைக்கான காரணம் குறித்து இதுவரை எந்த தகவலும் இல்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். ராவணகொட பகுதியில் உளவு இயந்திரம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ராணுவ வீரர் ஒருவர் நேற்று உயிரிழந்துள்ளார். ராவணகொட பகுதியைச் சேர்ந்த ராவணகொட விஜயபாகு முகாமில் பணியாற்றிய கொட்டாங்கேன பெட்டிய ஜெயந்த் ஜெனித் ஹேரத் வயது 29 ராணுவ வீரரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். விடுமுறை நிமித்தம் தனது வீட்டுக்கு வந்த குறித்த ராணுவ வீரர் விவசாய பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது இந்த விபத்து சம்பவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அக்கரைப்பற்று அம்பாறை பிரதான வீதி அரசடி பகுதியில் கனரக வாகனமும் மோட்டார் சைக்கிளும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர். குறித்த விபத்தானது நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாகவும் அக்கரைப்பற்று போலீசார் தெரிவித்துள்ளனர். ஆளியடி வேம்பு சாய்ராம் வீதியைச் சேர்ந்த 25 வயதுடைய பவிகாஸ் மற்றும் அதே வீதியைச் சேர்ந்த 24 வயதுடைய தவராசா விதுஷன் ஆகிய இருவருமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்தீர்கள். நன்றி, வணக்கம்.